ஐயோ இனியா. மேடம், ஐயோ, அர்ஜுன் சார், பாதி பாய்சன் வெளியே வந்துருச்சு. இனிமே பயம் இல்ல சார். ஐயோ இனியா இனியா, ஏண்டி இந்த மாதிரி பண்ண என் ராசாத்தி? ஐயோ, ஏன் இனியா இப்படி இருக்கா? இவள பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு. ஐயோ அத்தாச்சி, கவலைப்படாத அர்ஜுன். பாத்தீங்களா இவளோட கதிய? வாயில போட்டாளா நெய்யரிசி, பாயில சிந்தினாளா பச்சரிசிங்கிற கதையா? சாப்பிட்ட சிக்கன் பிரியாணி எல்லாம் பக்கெட் பக்கெட்டா வெளியில வந்துருச்சு. தம்பி தம்பி, டாக்டர் வரதுக்குள்ள மெதுவா இவ்வளவு தூக்கி சோஃபால உட்கார வச்சிருக்கேன். ஐயோ பாவம், மெதுவா மெதுவா மெதுவா. ஐயோ அழாதீங்க, வந்துட்டா. இப்பதான் குடல் கிளியர் ஆயிட்டு இருக்கு. அடப்போடி, இவள பெரிய டாக்டருக்கு படிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அத்தாச்சி, நீங்க பயப்படாம இருங்க. நீங்க அவ பக்கத்துல இருக்கும்போது அவளுக்கு எதுவும் ஆகாது. அதெல்லாம் இனியாக்கு ஒண்ணும் ஆகாது. ஐயோ, போட்டு கொடுத்துருவா போல இருக்கே இவ. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற இலக்கியா? அது ஒரு நம்பிக்கையில சொல்றேன். எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்க. டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. இப்ப வசு பண்ணது ஃபர்ஸ்ட் எய்ட். டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இனியா இனியா இனியா, ஐயோ, என்ன நீ இது? இனியா ஏந்திரிமா, தயவு செஞ்சு ஏந்திரிமா. அனி, டாக்டர் வந்துட்டாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர். இனியாவை கொஞ்சம் பாருங்க. ஓகே. இனியா இனியா, டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர் கொஞ்சம் தள்ளுங்க சார். வாங்க, பாருங்க, உட்காருங்க. என்னது இது? ஒரே பிரியாணி ஸ்மெல் வருது. அதுவும் சிக்கன் பிரியாணி. பிரியாணியா? டாக்டர், இங்க ஒருத்தி பூச்சி மருந்து குடிச்சு மயங்கி போய் கிடக்குறா. நீங்க கரெக்டா பிரியாணி வாசனையை கண்டுபிடிக்கிறீங்களே. நீங்க மாட்டு டாக்டரா இல்ல மனுஷன் டாக்டரா? சாதாரணமா நான் மனுஷ டாக்டர் தான். ஆனா உங்கள மாதிரி ஆட்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நான் மாட்டு டாக்டர் தான். ஐயோ, நல்ல மாட்டு டாக்டர். சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பாருங்க. என்னாச்சு மிஸ்டர் அர்ஜுன்? டாக்டர், என்னுடைய ஃபியான்சே பூச்சி மருந்து குடிச்சிட்ட டாக்டர். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்களேன். மயக்கத்துல இருக்கா டாக்டர், தூங்குறா பாவம். பார்த்தா அப்படி தெரியலையே, எனக்கு சந்தேகமா இருக்கே. மேடம், லோக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வயித்தை கிளீன் பண்ணிருக்கு. வாய் வழியா குடலை வாஷ் பண்ணிருக்கா டாக்டர். இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வைத்தியம் பார்த்தா உங்கள மாதிரி டாக்டர்ஸ்க்கெல்லாம் பொழப்பே இல்லாம போயிடும் டாக்டர். வெரி குட்மா. நான் வந்து பண்ண வேண்டியத நீங்களே பண்ணிட்டீங்க. இது சாதாரண இன்ஜெக்ஷன் தான். நல்லா தூங்கி எந்திரிச்சா ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. இவங்க எடுத்த வாந்திய ஸ்பெசிமன் எடுத்து லேபுக்கு அனுப்பி வச்சா என்ன பாய்சன் சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். தேவைன்னா பண்ணிக்கோங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் டாக்டர், அதெல்லாம் வேண்டாம். அர்ஜுன், சரி நான் கிளம்புறேன். சரிங்க டாக்டர், தேங்க்யூ so மச். தேங்க்ஸ் எல்லாம் இந்த பொண்ணுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி பொண்ணுங்க விழிப்புணர்வோட இருக்கிறதுனால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. ரொம்ப நன்றி டாக்டர். ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ் வசு. என்னுடைய வருங்கால மனைவியோட உயிரை காப்பாத்திட்ட. இவ்ளோ துன்பத்திலையும் அர்ஜுன் சொன்ன இந்த வார்த்தை தான் ஒரே ஒரு ஆறுதல். நீங்க இந்த மாதிரி சொல்றப்பெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அர்ஜுன் சார். நமக்கு இடையில ஒரு பெரிய திரையே உருவாயிருக்கு. என்னோட இந்த நியாயமான எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், உங்களோட ஆசை மறுபக்கம். இந்த திரை கூடிய சீக்கிரம் விலகணும் அர்ஜுன் சார். என்ன வசு யோசிக்கிற? அடுத்து என்ன பண்ணலான்னு. அப்படியா? அதான் தம்பி, ட்ரீட்மெண்ட். இனியாவுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாவ. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன் சார். மேடம், நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் இங்க இருந்து இனியாவை பாத்துக்கிறேன். பத்திரமா பாத்துக்கோங்க, பாத்துக்கோங்க. பாட்டி, ஐயோ இனியா,
இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாதடி. இந்த பாவி மனசு அப்படியே தவிச்சு போகுதே. சொக்க தங்கம் நீ இருக்க, அவளை சொக்க வச்சது யாரோ, காலு வச்சு நடந்தாலும் கடைசியில கழிச்சடையில தான் போகணும். திட்டம் மேல திட்டம் போட்டு வச்சதெல்லாம் நட்டமாச்சு. இந்த அநியாயத்தை கேக்குறதுக்கு யாரும் இல்லையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? உன் கண்ணு ரெண்டும் கொல்லி, உன் வாயில வைக்கணும் கொல்லி. என்னடி எனக்கே ஏசப்பாட்டு பாடுறியா? எங்களுக்கும் எல்லா பாட்டும் தெரியும் பாட்டி. ஆமா, இப்போ நடந்த இந்த நாடகத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் நீங்க தானோ? என்னடி நாடகம்? அவளே பாவம் பூச்சி மருந்த குடிச்சிட்டு படுத்து கிடக்கா. நீ கொஞ்சம் அடக்கி வாசி, அப்பதான் இந்த வீடாவது நல்லா இருக்கும். பாட்டி, உங்க பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா இங்க வசுந்தரான்னு ஒருத்தி இருக்கா. அவ்வளவுதான், நீங்க அப்பப்ப மறந்துடுறீங்க. நடந்ததெல்லாம் அப்படியே சொல்றாளே. அப்ப வேணும்னே அவ வாயில சோப்பு தண்ணி ஊத்தி பழி வாங்கினியாடி. பாட்டி, நான் எங்க இருக்கேன்? இவ ஒருத்தி. ஏன் பாட்டி, என்ன இவ இப்படி குழப்பறாளேன்னு உங்களுக்கு யோசனையா இருக்கா? இவ என்னத்த குடிச்சிருப்பா? டானிக் ஸ்மெல் வருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அதுல கோட்டை விட்டுருவீங்க. அத நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். ஐயோ பாட்டி, மாட்டிக்கிட்டோம். பேசமேடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பெரிய ஜேம்ஸ் பாண்ட் வேலை பார்த்த மாதிரி பீத்திக்காத. இங்க பாரு பாட்டி, இனியா நெஜத்திலேயே விஷம் குடிச்சிருந்தா இந்நேரம் பரலோகம் போயிருப்பாளே. அது இது காலாவதியான பூச்சி மருந்துடி, அதனாலதான். பூச்சி மருந்து காலாவதி ஆகல, உங்க ஐடியா தான் காலாவதி ஆயிடுச்சு. ஏய் பாருடி, நீ தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைக்கிற. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆமா சொல்லிட்டேன். நீங்க தப்பு மேல தப்பா பண்ணிட்டு போறப்போ நான் அதுல மூக்க நுழைக்கிறதுல தப்பு இல்லையே. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு நாள் மொத்தமா உனக்கு குடுக்க போறேன் பாரு. அதையும் பார்க்கலாம். இனியா, உன்னை பார்க்கதான் ரொம்ப பாவமா இருக்கு. இது கூட எல்லாம் சேராத. போடிங்கிற பெருசா. போ போ போ. என்ன பாக்கலாம், என்ன பாக்கலாம்? தள்ளி உட்கார தனியே. தள்ளி பாக்குறான் பாட்டி. ஓ, ஓகே ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். யாருங்கய்யா நீங்க? இருக்குமா, வந்துடுறேன். என்னம்மா மாம்பழம்லாம்? அதான் கேட்டுட்டு இருக்கேன். யாருங்க நீங்க? யாரு கொண்டு வந்தது இது? நான் தான்மா கொண்டு வந்தேன். வாங்க தம்பி, வாங்க. ஐயா, நான் கிளம்பட்டுமா? நீங்க கிளம்புறீங்க. அம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இளமாறன், இப்பதான் உங்களுக்கு வரத்துக்கு வழி தெரிஞ்சுதா? அப்படிலாம் இல்ல அர்ஜுன், நம்ம பண்ணையில விளைஞ்ச மாம்பழம், அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது என்ன இவ்ளோ மாம்பழம் கடை வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க? அதானே, நல்லா டேஸ்டா இருக்கும். காயும் பழமா வந்திருக்கு. கொஞ்ச நாள் வச்சிருந்தே சாப்பிடலாம். வாங்க மச்சான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மச்சான். என்ன மச்சான் இவ்வளவு மாம்பழம் கொண்டு வந்திருக்கீங்க? மீனாட்சிக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதானே பார்த்தேன். என்னடா இவ்ளோ மாம்பழத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனந்த், மீனாட்சி என்ன பண்றா? அவளை வர சொல்லு. அதை கூட்டு வரமா? அதெல்லாம் வேண்டாமா, நான் இப்ப மீனாட்சியை பாக்குறதுக்காக வரல. என் தங்கச்சி இங்க நல்லா இருப்பா. அதுல எள்மோனை அளவு கூட எனக்கு சந்தேகம் இல்ல. ஜேகேஆர் ஃபேமிலினா சாதாரண ஃபேமிலியா?
நான் மாம்பழம் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்ப நான் வரட்டுங்களா? என்ன மச்சான் வந்தவொடனே கிளம்பணுங்கிறீங்க? இருங்க, டீ காஃபியாவது சாப்பிட்டு போங்க மச்சான். இல்ல மாப்ள, நான் அவசரமா ஆபீஸ் கிளம்பணும். இன்னொரு நாள் வரேன். மீனாட்சி கிட்ட சொல்லிருங்க. அர்ஜுன் சார், நான் வரேன். வரேன். ஓகே இல்லம்மா. மாப்ள வரேன். சரி அம்மா, நானும் கிளம்புறேன். சரி, அப்புறம் லாயரை கொஞ்சம் எனக்கு கால் பண்ண சொல்லுப்பா. ஓகேம்மா. போயிட்டு வா. பாத்துக்கூட. என்னம்மா இவ்வளவு மாம்பழம் கொடுத்துட்டு போறாரு? அதானே. மீனாட்சி, உங்க அண்ணன் வந்துட்டு போனாரு. உனக்கு மாம்பழம் கொடுத்துட்டு போனாரு. உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னோம் அவர்கிட்ட. ஆனா அவர் உன்னை பார்க்க வரலையாம். நாங்க உன்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், என் வீட்டுக்கு வந்து என்ன பார்க்காம போறாரா? மீனாட்சி, அண்ணன் ஆசையா மாம்பழம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. நீ சீக்கிரமே மாங்காய் சாப்பிடணுமா? நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். மீனாட்சி, அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு தெரியுதா? நம்மளோட முடிவை வெளிப்படையா சொல்லி கூட அத்தையும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது அவங்களோட ஆசை மீனாட்சி. என்ன பண்றது? அது நம்ம வீட்டுக்கு வந்த மாம்பழம், சாப்பிட எனக்கு உரிமை இருக்கு. இது என் அண்ணன் எனக்கு ஆசையா கொண்டு வந்து கொடுத்தது. இவ்ளோ பழத்தையும் நீயா சாப்பிட போற? நான் சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், யார் சாப்பிடணும்னு ஒரு வரமுறை இருக்கு. ஏன் நான் சாப்பிட்டா என்ன தப்பு? எனக்கு பிடிக்கல. ஏன் அண்ணன் எனக்கு ஆசையா கொண்டு வந்து கொடுத்த மாம்பழம், அத நீ தின்னுவியா? என் ஆனந்த் மாமாவோட மச்சான் கொடுத்த மாம்பழம், அத நான் திங்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படியே எல்லாத்துக்கும் அலைஞ்சுக்கிட்டே இரு. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்குலாம் புத்தியே வராதா? ஆமாமா, உனக்கு அப்படியே புத்தி தலைமுழுக்க பொங்கி வழியுது. இங்க பாரு, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எனக்கு வந்த மாம்பழத்தை தொடறதுக்கு உனக்கு உரிமை கொஞ்சம் கூட இல்ல. பாவம் உங்க அண்ணன், உனக்கு சாந்தி முகூர்த்தமே நடக்கலன்னு அவருக்கு தெரியாது. தங்கச்சி ஒருவேளை மசக்கையா இருப்பாளோன்னு மாம்பழம் கொடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். காலகாலத்துல நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மசக்கை ஆகி அப்புறம் இந்த மாம்பழத்தை சாப்பிடு, போதுமா? அது எனக்கு தெரியும். யார கல்யாணம் பண்ணிக்கணும், எப்ப குழந்தை பெத்துக்கணும்னுலாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட லட்சணமா குடுத்தனம் நடத்துறவங்க சொல்லணும். ஏய், நாங்க இங்க குடும்பம் நடத்தாம என்ன கும்மி அடிச்சிட்டு இருக்கோம். நீ குடும்பம் நடத்துற லட்சணம் தான் சந்தி சிரிக்குதே. தொட்டு தொடாமலும் பட்டு படாமலும் நடத்துறதுக்கு பேரு குடும்பம் கிடையாது. ஆமா ஆமா, எவ எப்படி குடும்பம் நடத்துறான்னு பாக்குறது தானே உன் வேலை. மானம் கெட்டவள. ஏய், வார்த்தை அளந்து பேசு. மானம் கெட்டவ அது இதுன்னு சொன்ன மரியாதை கேட்றோம். என்னடி மரியாதை கேட்றோம்? என்ன இரு, நான் அப்புறமா வச்சுக்கிறேன். ஹேய், ஆனந்த், அத கீழே போடுங்க. நான் உங்களுக்கு வேற மாம்பழம் தரேன். ஏய் என்ன மீனாட்சி, சூப்பரா இருக்கு. நீ கடிச்சது தானே? அணில் கடிச்ச மாதிரி செமையா இருக்கு. இதெல்லாம் டிராமாங்கிறது வசு கண்டுபிடிச்ச மாதிரி அர்ஜுன் கண்டுபிடிச்சிருப்பாரா? இவ போட்டு கொடுத்திருப்பாளா? மாட்டா. எல்லா போட்டியிலையும் என்ன ஜெயிக்கணுங்கிறது தான் அவளோட ஆசையை தவிர கண்டிப்பா என்ன போட்டு கொடுக்க நினைக்கவே மாட்டா. ச்சே, என்னதான் திட்டம் போட்டாலும் கடைசியில இந்த பசு கெடுத்து விட்டுடுறாளே.
சொல்லுங்க அர்ஜுன். ஹெல்த் எப்படி இருக்கு உனக்கு? பரவாயில்ல, நார்மலா தான் இருக்கேன். ஏன் நீ அப்படி பண்ண? எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. கரெக்டான நேரத்துல பார்த்ததால ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்ற முடிஞ்சது. இல்லனா என்ன இருக்கும்? எதுக்காக இந்த மாதிரி பண்ண சொல்லு. கேக்குறேன்ல, சொல்லு இனியா. அலட்சியத்துக்கு ஒரு எல்லை உண்டு அர்ஜுன். நீங்க என்ன உதாசீனப்படுத்துறது என்னால தாங்கிக்க முடியல அர்ஜுன். இந்த வீட்ல நான் யாருங்கிறதே எனக்கு தெரியல. இந்த வீட்டுக்கு மருமகன்றீங்க, உங்க மனைவிங்கிறீங்க. ஆனா நடக்கிறது எல்லாமே அந்த மாதிரி இல்ல அர்ஜுன். அலட்சியம், உதாசீனம், இதுதான் நீங்க என் மேல காட்டுற பாசமா? என்ன இனியா, நான் உன்னை எப்படி உதாசீனப்படுத்துவேன்? நீங்க என்கிட்ட சொல்லாம அந்த குழந்தை துளசியோட ஆபரேஷனுக்கு நீங்க 25 லட்சம் செலவு பண்ணல? அது வசுவோட கடைசி ஆசையில ஒண்ணு. அது இல்லாம நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து தானே பண்ணோம். இதுல என்ன இருக்கு இனியா? நான் உன் சார்பாவும் அம்மா சார்பாவும் தானே பண்ண. இது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டா பண்ண முடியும். ஆமா, நீ அதுக்காக விஷம் குடிச்ச? நீ அதான் சொன்னனே அர்ஜுன், அதுவும் ஒரு காரணம். என்ன இனியா, நீ என்னுடைய ஹாட் ஃப்ரெண்ட். இன்னும் 2 மாசத்துல நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீ அதெல்லாத்தையும் மறந்துட்டு பேசிட்டு இருக்க. அர்ஜுன், இதே நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இனியா, உங்களுக்கு என் உணர்வுகளே புரிய மாட்டேங்குது. வேணான்னு ஓடி போனா கூட ஏதாவது வாக்குறுதி கொடுத்து என்ன அழைச்சிட்டு வந்துடுறீங்க. கடைசியில அத நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகும்போது இததான் சொன்னீங்க. ஆனா என்ன நடந்துச்சு? ரெஜிஸ்டர் மேரேஜும் நடக்கல. திட்டம் போட்டு நடக்க விடாம அந்த வசுந்தரா தடுத்துட்டாலோன்னு எனக்கு இப்பதான் தோணுது. இனியா, அதனால வசுக்கு என்ன லாபம் இனியா? நம்ம ஒண்ணு சேர்றதுக்காக தான் வசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ. எங்க 2 பேருக்குள்ள நடக்கிற யுத்தம் உங்களுக்கு தெரியாது அர்ஜுன். அந்த போட்டியோட மைய புள்ளியே நீங்க தான். சில உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சா உங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. என்ன இனியா யோசிக்கிற? அர்ஜுன், அவ கஷ்டப்படுற மாதிரி நடிக்கிறா. அவளுக்கு அந்த மாதிரி உயர்ந்த எண்ணெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வீட்ல அவளுக்கு அளவுக்கு அதிகமா நீங்க சுதந்திரம் கொடுத்திருக்கீங்க. வீடு, ஆபீஸ் எல்லா இடத்துலயுமே அவ ரொம்ப உரிமையோட இருக்கா. ஆபீஸ்ல வேலை பாக்குறவளுக்கு வீட்ல என்ன வேலை அர்ஜுன்? எனக்கு சுத்தமா அது புரியவே இல்ல. ஐயோ இனியா, நீ எதையுமே தெரியாத மாதிரி புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப அவளுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அவளுக்கு வந்திருக்கிறது சாதாரண வியாதி இல்ல. இப்ப அவ உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவ மேல பொறாமப்படாம கோவப்படாம கொஞ்சம் பரிதாபப்படுறியா? இன்னும் கொஞ்ச நாள்ல நாட்டு வைத்தியர் வைத்தியத்துக்காக வசுவை கூட்டு போயிடுவாரு. மீதி ஆசைகளை அவ சொல்லட்டும், நாம் அதை நிறைவேற்றி வைப்போம். அது வரைக்கும் அவகிட்ட எதை பத்தி பேச வேண்டாம் ப்ளீஸ். அர்ஜுன், அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஆபீஸ தவிர்த்து வேற இடங்களுக்கு அவ உங்க கூட வந்தா நீங்க அதை என்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி வசு அடுத்த ஆசை உங்ககிட்ட சொல்றப்போ நீங்க அதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். சரியா? இவ்வளவுதானே? கண்டிப்பா சொல்றேன். ஓகே, குட் நைட். இனிமேதான் இந்த இனியாவோட ஆட்டத்தை நீ பார்க்க போற வசு. நான் யாருன்னு காட்டுறேன்டி. எனக்கே செக் வைக்கிறீங்களா? நான் அர்ஜுன் சார் கூட வெளியே போனா அவகிட்ட சொல்லிட்டு தான் போகணுமாமே. நீயா என்கிட்டயும் ஆட்டத்தை காட்டுறியா? வச்சுக்கிறேன்டி ஒண்ணு. இப்போ அடுத்த ஆசை என்னன்னு அர்ஜுன் சார் கிட்ட சொல்றது? அந்த இனியாவையும் பாட்டியும் வீட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லிடலாமா? அர்ஜுன், காஃபி. உடம்பு எப்படி இருக்கீனியா? நல்லா இருக்கேன். டாக்டர் கொடுத்த மாத்திரை எல்லாம் சாப்பிடுறியா? சாப்பிடுற அர்ஜுன். அர்ஜுன் சார்,
ஒரு வார்த்தை அவர் கூட பேசிடக்கூடாதே, உடனே மோப்பம் பிடிச்சு வந்துருவா. வா வசு. அர்ஜுன் சார், என்ன வசு? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசுறதா இருந்தாலும் இங்கே வச்சு பேசலாம், தனியா பேசுற வேலை எல்லாம் வேண்டாம். சொல்லு வசு. இல்ல அர்ஜுன் சார், என்னோட அடுத்த ஆசை என்னன்னு உங்ககிட்ட சொல்லணும், அதுக்காக தான்.